பள்ளி மாடியில் விளையாடிக் கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவர் கீழே விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த மாணவன் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. மதுரை மாநகராட்சி பள்ளி மாணவர் படுகாயம் அடைந்ததன் காரணமாக உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். மதுரை மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவர் மாடியில் இருந்து தவறி விழுந்து தலையில் படுகாயமடைந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டதாக கூறி பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பழங்கானத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் நேற்று குழந்தைகள் தின கொண்டாட்டமானது நடைபெற்றது. அந்த நிகழ்வின் பொழுது முத்துப்பட்டியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவன் அகிலன் என்பவர் மாடியிலிருந்து மாணவரோடு விளையாடி கொண்டிருந்த போது அவர் எதிர்பாராத விதமாக மாடியிலிருந்து கீழே விழுந்து தலையில காயம் ஏற்பட்டது. பலத்த காயமடைந்த அகிலன் உடனடியாக மீட்கப்பட்டு அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு தலையில் சிறிய அறுவை சிகிச்சை செய்து அதன் மூலமாக குணப்படுத்துவதற்கான நடவடிக்கையிலே மருத்துவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் அஜாக்கிரதையால் இந்த நிகழ்வானது நடைபெற்று இருப்பதாகவும் இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும், மாணவனுக்கு உயரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பெற்றோர்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய உறவினர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு தற்போது பள்ளி முன்பாக ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அஜாக்கிரதையாக செயல்பட்ட மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் மையப்படுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை பொறுத்தளவிற்கு பள்ளி நிர்வாகத்தின் அஜாக்கிரதையால் இந்த மாணவன் மாடியிலிருந்து விழுந்திருக்கிறான். சிறிய அளவிலான ஒரு மாடி சுவர் தான் மட்டுமே இருக்கிறது. ஆகவே பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கண்காணிக்க தவறிவிட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதே வேளையில் உயரிய சிகிச்சை அளிக்க வேண்டும், விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தித்தான் பள்ளியின் முன்பாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் மற்றும் பகுதியைச் சேர்ந்த மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர்கள் எல்லாம் தொடர்ந்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், விசாரணை நடத்தப்படும் என்கிற வாக்குறுதி அளித்தாலும் கூட இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் சம்பவத்துக்கு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 30க்கும் மேற்பட்டோர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.